வைகோ அவர்கள் வயது கூடிருச்சு, அவருக்கு வயது கூட கூட சில குணாதிசயங்கள் வரும். நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. மற்றபடி காங்கிரஸோ மதிமுகவோ பேசுறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். என்னை போன்ற கள போராளிகள் இருக்கும். கண்டிப்பா அவர்களுடைய எதிர்வினை ஆற்றுவோம். எங்களை பற்றி இங்கு யாரும் பேசுகின்ற யோக்கிய சிகாமணிகள் கிடையாது. ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு இது விஜய் டிவியோ அல்லது சன் டிவிலையோ போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சரின் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னாவே அங்கே நீங்கள் ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு. சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போ 2 நாட்களாக பேசும் பொருளாக இருப்பது உங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசியதுங்கிறது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. கூட்டணி குறித்த விஷயங்கள் ஒரு கராராக சரியாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துட்டு வச்சுங்களேன். இது குறித்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிட்ட இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. ஒரு மூத்த அரசியல்வாதி வேற அவர் இந்த மாதிரி ஒரு கலாய்க்கும் துணியில் பேசி போய் பாக்குறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் அனைத்து தலைவர்கள் மத்தியிலும் ஒரு பண்பட்ட அரசியலை தான் இன்றைக்கு வரும் கையாண்டு வருகிறார். அண்ணன் வைகோ அவர்கள் இப்படி தலைவரை நக்கலடித்து நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொன்னது, முதலில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யாரால் கொடுக்க வேண்டியது இருந்தால் அண்ணன் வைகோ அவர்களுக்கு தான் கொடுக்கணும் நோபல் பரிசு. ஏன்னா அவர் தான் இன்னைக்கு அந்த பரிசுக்கு, நோபல் பரிசுக்கு தகுந்த தலைவராக இருக்கார். ஏனென்றால் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவது, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவது, சூழல் தகுந்த மாதிரி பேசுவது, எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துக்கு ரொம்ப ஜால்ரா போட்டு பேசக்கூடிய ஒரு மிக சிறந்த நோபல் பரிசுக்கு தகுதி பெற்ற நபர் அண்ணன் வைகோ அவர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு ஒரு அறத்தோடு பேசுகின்ற அரசியலை இங்கே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சமீபத்தில் நடந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய விருது வழங்கும் விழாவில் தலைவர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு எங்களுடைய தொண்டர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு கருத்தை சொன்னார். அந்த நிகழ்ச்சியில், நான் திமுக கூட்டணி விட்டு வெளிவரும்போது என்னிடத்தில் யாரும் ஏன் திமுக கூட்டணி விட்டு வெளியேறுங்கள் என்று நீங்கள் கேட்கவில்லை, நிர்வாகிகள் கேட்கவில்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்கவில்லை. நான் தாவேகாவை ஆதரித்து அந்த நிலையில் இருக்கும்போது ஏன் தாவேகாவை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. நான் பாஜகவின் அமைச்சராக கூட பதவி ஆசைக்குத்தான் நீங்கள் வருவீர்களா? அப்படிதான் உங்களை வளர்த்திருக்கிறேனா? கேள்வி கேட்கின்ற தம்பிகள் உருவாக வேண்டும், அரசியல் சக்தியாக ஆளுமையாக தம்பிகள் உருவாக வேண்டும் என்று மிக தெளிவோடு நிதானமாக பேசி இதையெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, இப்படி ஒரு பண்பட்ட தலைவர் என்னை கேள்வி கேளுங்க, நான் எடுக்கின்ற முடிவை நீங்க கேள்வி கேளுங்க என்று சொல்றாருல, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்பட்ட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆனால் வைகோ மாதிரி சந்தர்ப்பாத சூழ்நிலையை தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகனுடைய அதிகாரத்துக்காக எடுத்தேன் கமுத்தேன் பேசுவது, நேரத்தன்மை பேசுவதெல்லாம் அவர் கைவந்த கலை. இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இனி எதிர்கட்சியிலிருந்து தாவேக்காவை காக்குகிற கவசமாக இருப்பேன் அப்படின்றாலும் ஒரு எஸ்டிஎம் போனார். உங்க தலைவரை நாங்கள் கூட்டம் அரசியலில் பதவி நாங்கள் அரசியல் பங்கு பெற்றாலும் கூட கூட்டணி நிலைமை குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட நாங்கள் நட்பாட்டதும் தொடர்பு கொண்டிருக்கின்றது இல்லையா? எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் அப்போது கூட்டணி தலைமை என்கிற முறையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். இவர் ஒரு பேலன்ஸ் பண்றாரு, இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போறாரு இல்லையா? இல்ல, நீங்க நேற்று வரைக்கும் 2 மாதங்களுக்கு முன்பு நம்ம திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணி கட்சிக்காக, தலைமைக்காக நம்ம உழைத்தோம். 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு தாவேகா அமைச்சர் பங்கெடுத்திருக்கிறோம். இதெல்லாம் மறுக்கல. எப்பொழுதுமே தலைவர்கள் மத்தியில் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மிகுந்த நட்போடு இருப்பார். யாரையும் பழித்து இழித்து நேரத்தை பேச மாட்டார். சந்தர்ப்பவாத கூட்டணியை உருவாக்க மாட்டார். இன்றைக்கு தாவேகாக்குள் நாங்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் அந்த கூட்டணியை நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை. அந்த கூட்டணியை நாங்கள் உறுதி செய்யலை. அந்த கூட்டணிக்கான முதல் கட்ட கூட்டத்தில் கூட எங்க தலைவர் ஒருங்கிணைப்பாளராக போறோம்னு சொன்னாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் தலைவர் அவர்கள் இந்த நிதானமாக அடுத்த கட்ட கூட்டத்தில் முடிவு செய்வோம் அப்படின்னு வெளியே வந்துட்டார். ஏனென்றால் இன்றைக்கும் எங்களுக்கு தாவேகாவுடைய அரசு
மக்களுக்கான அரசா இருக்க வேண்டும், தமிழ் சமூகத்துக்கான அரசா இருக்க வேண்டும். இந்த அரசின் வேற ஒரு சக்திகள், பாஜக போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் வந்து அந்த 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 இயக்கத்தை கையாண்ட கூடாதுங்கிறத தெளிவா இருக்கும். அப்படி வருகின்ற சூழலெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி சூழலை இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கும் போது மிகுந்த தெளிவோடு இந்த கூட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், திமுக கலந்து கொள்ளாது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு சொன்னார். ஏன்னா இந்தியா கூட்டணி என்பது ஒரு மதசார்பற்ற கூட்டணி, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்துச்சு, அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த கூட்டணியிலிருந்து ஒரு பெரிய கட்சி திமுக வெளியே போகும்போது அது எல்லாருக்கும் மன வருத்தமாகும். வைகோக்கு வேணா அது இல்லாம இருக்கலாம், அவருக்கு இன்னும் பழிவாங்க குணம் இல்லாம இருக்கு போல, எனக்கு அதான் தெரியுது. இன்னும் வந்து அந்த பழிவாங்குற என்ன இருக்குல்ல, அது தப்பு, அது இருக்கக்கூடாது. நீங்க திமுகவோட இருக்கும்போது என்னென்ன பேசுனீங்க? ஆமா, இப்ப கலைஞர் சத்தியம் பண்ணி நான் ஸ்டாலின் அவர்களுக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை அண்ணன் அப்படின்னு அழைக்கிறார். எந்த இடத்திலும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை தரந்தாழ்ந்து பேசவில்லை. திமுகவில் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேணா விடுதலை சிறுத்தைகள் அமைச்சர்கள் பங்கெடுத்துட்டாங்க, எங்களை சோபா மாடல் அது சொல்லுவாங்களோ ஒழிய இன்றைக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்யல. எங்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, எங்கள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களை சேர்த்தது, அது வருத்தங்களுக்கு. இது எல்லா கட்சியிலும் மாறி நடக்கலாம். இப்ப செல்வ பிறந்தவை கூட உங்க கட்சியில இருந்து காங்கிரஸ் போனவர் தானே? இல்ல அது ஓகே. இந்த சூழலில் அண்ணன் அவர்கள் கொஞ்சம் திமுக முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்க. எங்க கட்சியினுடைய சில பேர் அதிருப்தியில சீட்டு தராம கொஞ்சம் வருத்தம் முரண்பாட்டில் இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து அவங்களை கூப்பிட்டு சேர்க்கிறது வந்து எங்களுக்கு வருத்தம் அடிச்சு, அதை நேரடியாக எங்க தலைவர் வந்து சில இடங்களை சொன்னாரு, போனவங்க போயிட்டு போறாங்க அப்படின்னாரு. அதுதான் வருத்தம் இல்லைய. இன்றைக்கு நாங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் எங்களோட இருந்தவங்களை நாங்கள் மதிக்கணும், அங்கீகரிக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கோம்னா அது காரணம் திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள். இதை மறுக்க முடியாது, நாங்கள் மறுக்கவே இல்லையே. ஆனால் சந்தர்ப்பத்தனமாக பேசுவதை நாங்கள் கண்டிக்கிறோம், அது யாராக இருந்தாலும். இன்றைக்கு இடதுசாரிகள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இடதுசாரி நிலைப்பாடு என்ன? அமைச்சர்கள் பங்கெடுக்க கூடாது, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம். இப்போ இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கூட்டணியாக கூட உருவாகி ஒரு காமன் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி தாவே காங்கிரஸ் கொடுக்கலாம். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், எங்களுடைய அரசியல் செயல் திட்டம் தான், இந்த மாதிரி தான் நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு நாங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். ஏனால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது 2026க்கு பிறகு ஒரு சுனாமி போல் சுழற்சி அமைத்திருக்கு. இந்த மாற்று அரசியலை நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற கதவு திறந்திருக்கு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாவேக அரசு இந்த 55-60 நாட்கள்ல என்ன பண்றாங்கிற ஒன்றும் புரியாத புதிராக இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா யூபிசியில் உள்ள உறுப்பினர்கள்லாம் வந்து துணைவேந்தர்களை தேர்தல் பண்ணுறவர்களை ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுருக்காங்க. அப்போ ஆணருடைய அந்த ஆசையை நிறைவேற்றணுமா ஆடுதல்ல? அது ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது, ஆளுநர் மதுரைக்கு வந்து மதுரை வைகையை சுத்தப்படுத்தணும் புகார் எங்க கொடுக்குன்றாங்க. இதுவரை சிஎம் வாய் திறக்கவே இல்லையே. இல்ல, அவர் என்னன்னா பத்திரிகையை சந்திக்காம இருப்பது, அதுக்கான ஆளுநரை வந்து கண்டிக்காம இருக்கிறது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கு. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஜிஆர் சுவாமிநாதன் எப்படியெல்லாம் பேசுறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தாவேக்கு அறிவிக்கணும். ரெண்டாவது, எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா வேங்கவயல். நீங்க கடந்த ஆட்சியை நம்ம வேங்கவயல்ல குற்றம் சொன்னோம், மறுக்கல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அந்த வேங்கவயல் வழக்கு சிபிசி விசாரணை இன்றைக்கு நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அந்த 3 தம்பிகள், அதில் முரளிராஜாங்கிற தம்பி, காவலர் அந்த தம்பி, இன்றைக்கும் அவர் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அந்த சிபிசிஐடி காவல்துறை அதிகாரத்தை வச்சிருக்க தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேங்கவயல் விஷயத்தில் ஒரு மிக தெளிவான ஒரு தீர்வை அந்த மக்களுக்கு கொடுக்கின்றதை என்னுடைய கோரிக்கையா சொல்றேன். நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கிடையே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து வைகோ மட்டும் உங்களை விமர்சிக்கல, மாணிக் தாகூர் அவர்களுமே பாத்தீங்கன்னா கடுமையா நீங்க வந்து ஒரு நிலைப்பாடு இங்க அரசு பதவியில் இருப்பீங்க ஆனா கூட்டணி இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கடுமையா பேசியிருக்காரு. வைகோவை விட அவர் தானே கடுமையா பேசுறாரு. இல்ல, இங்க என்ன பெரிய சிக்கல்னா, ஒரு தலித் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு அரசில் வளர்ந்து வருவதை, இப்படிப்பட்ட அமைச்சர்கள் பங்கெடுத்து கொண்டதை வைகோ போன்ற, மாணிக் தாகூர் போன்ற, நான் ஓப்பனா சொன்ன சாதி இந்துக்கள் பிடிக்கல நினைக்கிறேன். அப்படிதான் நான் பேச முடியும். ஏன்னா எங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்க சோதிக்க கூடாது. உங்களை மாதிரி காங்கிரஸ் மாதிரி உடனடியாக வெற்றி பெற்ற உடனே அடுத்த நாள் காலையில போய்
தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்து சால்வ் போடல. புரியுதுங்களா? நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் 9ஆம் தேதி இரவு வரைக்கும் புரியுது உங்களுக்கு, நாங்க தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு தான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க வந்து நாகரிகத்தோடு நாங்க இந்த அரசியல் அணுகணும். காங்கிரஸ் மாதிரி நாங்க நாகரிகம் பெற்ற அரசியலை நாங்க செய்யல. எங்களை விமர்சனம் செய்கிற தகுதி மாணிக் தாகூருக்கோ வைகோக்கோ கிடையாது. புரியுதுங்களா? எங்களை விமர்சனம் பண்ண தகுதி உங்களுக்கு இருக்கு. எடுத்த கவுத்தர் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு நீங்க 5 சட்டமன்ற தொகுதியை திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றுட்டு உடனே நீங்க போனீங்க. அதுதான் துரோகம். நாங்க துரோகம் செய்யல. நாங்க ஒரு நேர்மையான ஒரு அறத்தோட கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, சனாதன சக்தியில் கையில் தாவேக்கா போயிடக்கூடாது, விஜயை கையில் எடுத்துடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் முன்னாள் முதலமைச்சரிடம் சொல்லிட்டு அவரிடம் ஆலோசித்து தான் நாங்கள் போனோம். இது மாணிக் தாகூருக்கு ஏன் இப்படி எரியும் தெரியல. ரெண்டாவது இவங்களுக்குலாம் பண்ணையார் ஆதிக்கம். இப்படி சுக்கல் இருக்கும்போது ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, ஒரே திமுக கூட்டணி இருக்கும்போது யாருமே ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள எந்த சரசம் வந்தது கிடையாது. ஆனால் டிவிகே கட்சி கூட்டணியில் போன பிறகு இந்த மாதிரியான தள்ளுமுள்ளு ஒரே கூட்டணியில் உள்ள கட்சிக்குள்ளேயே கிட்டத்தட்ட உட்கட்சி பூசல் மாதிரியா தள்ளுமுள்ளு ஆகிற பொழுது அது விசிகாவுக்கு நெருக்கடி ஆக விடாதா? ஏன்னா பெரும்பான்மையாக காங்கிரஸோ மதிமுகவோ அல்லது இன்னொரு கட்சியில கூட பார்த்தீங்கன்னா விசிகா மட்டும் டார்கெட் பண்றாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க என்னன்னா இன்றைக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கோம். அமைச்சரவையில் அண்ணன் வன்னியரசு பங்கெடுத்திருக்காரு, சமூக நீதி அமைச்சராக இருக்காரு. இன்றைக்கு காங்கிரஸ் 2 அமைச்சர் இருக்காங்க. எங்க நாட்டு காங்கிரஸ் அமைச்சரை வந்து ஏதாச்சும் ஒரு ஊடகங்களையோ எதனாச்சும் பேசும் பொருளாக இருக்காங்க கிடையாது. எங்களுடைய சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இன்றைக்கு மக்களை சந்திக்கிறார். அவர் அலுவலக வாசலில் ஒரு நாளைக்கு 500 பேர் காத்து கிடக்கிறான். அவருடைய தலைமைச் செயலகத்தை அலுவலக வாசல் 500 பேர் காத்து கிடக்கிறான். பல்வேறு இடங்கள்ல பொது இடங்களில் போய் மக்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பல்வேறு விஷயங்களை, பேருந்து போகாத கிராமங்கள், தீண்டாமை சுடுகாடு, ஆணவ சட்டம். இன்றைக்கும் வந்து நாங்க தாவேக்காட்ட சண்டை போற ஒரு மிகப்பெரிய போராட்டமே ஆணவ சட்டம் கொண்டதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க. காங்கிரஸ் நத்தம் விஸ்வநாதன் அந்த உயர்கல்வி அமைச்சரா இருக்காரு, என்ன பண்ணிருக்காரு புரியுதுங்களா? அவருடைய செயல் திட்டத்தையும் பாருங்க, எங்க அமைச்சர் அண்ணன் வன்னியரசுடைய செயல் திட்டத்தையும் பாருங்க. ரெண்டாவது எங்களுடைய தலைவர் இருக்கார்ல அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பொது வெளியிலிருந்து தமிழ் சமூகம் கொண்டாடக்கூடிய தலைவராக மாறிட்டார். அன்னைக்கு என்ன சொன்னார் மாணிக் தாகூர், அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த கூட்டணியை ஆதரிச்சது நான் வரவேற்கிறேன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, பிறண்டு பேசுறாரு அப்படின்றாரு. அப்ப யார் பிறண்டு பேசுன்றது? நாங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். பாஜக, சனாதன சக்திகள், RSS கும்பல் தமிழ்நாட்டை கையகப்படுத்திடக்கூடாதுல உறுதியா இருக்கும். அதனால தாவேக்கான ஆதரிச்சோம். 2 இடதுசாரிகள் இயக்கம் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ அந்த நிலைப்பாடை தான் விடுதலை சிறுத்தை எடுத்திருக்கும், தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்திருக்காரு. நாங்கள் காங்கிரஸ் மாதிரியோ மதிமுக மாதிரியோ சந்தர்ப்பாத அரசியலை செய்ய மாட்டோம், செய்யவே எங்கள் தலைவருக்கு தெரியாது. ஓகே, இப்படி தொடர்ந்து பேசியது கூட்டணியில் குழப்பம் வராதா? இந்த கூட்டணி தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இது என்ன சொல்றீங்க? இன்றைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துட்டோம், அமைச்சர்கள் பங்கெடுத்துட்டோம், எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் வராது, தொந்தரவும் வராது சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். மற்றபடி காங்கிரஸோ மதிமுகவோ பேசுறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், என்னை போன்ற கள போராளிகள் இருக்கும். கண்டிப்பாக அவர்களுடைய எதிர்வினை ஆற்றுவோம். எங்களை பற்றி இங்கு யாரும் பேசுகின்ற யோக்கிய சிகாமணிகள் கிடையாது. நான் பகிரமாக சொல்றேன், எங்களை பற்றி இங்கே யாரும் பேசக்கூடாது. நாங்கள் மிகுந்த அறத்தோடு தமிழக அரசியல் விடுதலை சிறுத்தையில் களமாடுகின்ற இயக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் 35 ஆண்டுகளாக அப்பலுக்கெட்டுலாம் இருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் எந்த இடத்துலையும் நான் அவரை தொகை வாங்கினாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு என்ற ஊழல் குற்றச்சாட்டிற்கும் ஆட்படாத நபர். நீங்க மற்றவங்க எடுத்துக்கங்க, எங்களை பத்தி பேசணும் எடுத்து பாருங்க அவங்களுடைய நிலையெல்லாம். ஆகையால் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தாவேகா கூட்டணியில் இருக்கும் இடத்தில் அதை ஆதரவு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வந்து அரசியல் நிலைப்பாடு பாஜக போன்ற சக்தியில் வந்துவிடக்கூடாது. இதை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏன் வலியுறுத்துறோம்னா, முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி வலிமையாக இருந்து 5 ஆண்டுகள் பாஜக அரசியலை தடுத்து நிறுத்தினாரோ அதே போல தாவேகாக்கு நாங்கள் ஒரு ஆதரவாக இருந்து ஒரு ஆலோசனை சொல்லி தடுத்து நிறுத்த வேண்டிய வேலை செய்வோம். நடக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. வைகோக்கு உங்க இறுதியான பதில்? வைகோ அவர்கள் வயது கூடிருச்சு, அவருக்கு வயது கூட கூட சில குணாதிசயங்கள் வரும், பிற மனப்பிரலையெல்லாம் ஏற்படும். ஆகையால பொது இடங்களில் மற்ற தலைவர்களை வந்து மிக நிதானத்தோட கண்ணியத்தோட பேச கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன் அவருக்கு. நன்றி சார். நன்றி.